अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहू। इन्नल हम्दलिल्लाहि नहमदुहु व नस्तईनुहु व नु'मिनु बिही व नतवक्कलु अलैहि व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व मिन सय्यिआति अमालिना। मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिल्हु फला हादिय लहु। व अशहदु अल्ला इलाहा इल्लल्लाहु वहदहु ला शरीका लहु व अशहदु अन्ना मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अम्मा बाद। फ़इन्न अज़्ज़कल हदीस किताबुल्लाह व खैरुल हदी हदी मुहम्मदिन सल्लल्लाहु अलैहि वसल्लम व शर्रुल उमूरि मुहदसातुहा कुल्लु मुहदसतिन बिदअह कुल्लु बिदअतिन ज़लाला कुल्लु ज़लालतिन फिन्नार। या अय्युहन्नास इत्तक़ू रब्बकुमुल्लज़ी ख़लक़कुम मिन नफ़्सिन वाहिदा या अय्युहल्लज़ीना आमनु इत्तक़ुल्लाह हक़्क़ तुक़ातिही व ला तमूतुन्ना इल्ला व अंतुम मुस्लिमून। या अय्युहल्लज़ीना आमनु इत्तक़ुल्लाह व क़ूलू क़ौलन सदीदा। अल्लाहुम्मा सल्लि अला मुहम्मदिन व अला आलि मुहम्मद कमा सल्लैता अला इब्राहीम व अला आलि इब्राहीम इन्नका हमीदुम मजीद। अल्लाहुम्मा बारिक अला मुहम्मदिन व अला आलि मुहम्मद कमा बारकता अला इब्राहीम व अला आलि इब्राहीम इन्नका हमीदुम मजीद। औज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम। हत्ता इदा जाअ अहदकुमुल मौत क़ाल रब्बिरजिऊन लअल्ली अअमलु सालिहन फ़ीमा तरक्तु कल्ला इन्नहा कलिमतुन हुवा क़ाइलुहा व मिन वराइहिम बरज़ख़ुन इला यौमि युबअसून। रब्बि इश्रह ली सदरी व यस्सिर ली अम्री वहलुल उक़दतम मिन लिसानी यफ़क़हू क़ौली रब्बी ज़िदनी इल्मा। மாண்பிற்கும் மரியாதைக்கும் உரிய எல்லாம் அல்லாஹ் ஜல்லல்லாஹு ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அருமை சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் அவனது வற்ற அன்பும் ஆதரவும் பேரருளும் அவன் புறத்திலிருந்து அகிலத்திற்கெல்லாம் அருட்கொடையாக அனுப்பப்பட்ட ரஹ்மத்துல் லில் ஆலமீன் அகிலத்தின் அருட்கொடையாம் அண்ணலம் பெருமகனார் இறை தூதர் இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னலாரை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகளின் மீதும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அரும்பாடுபட்டு அதன் தூய்மையான வடிவத்தில் அறிந்து பின்பற்றி நம் வரை கொண்டு சேர்த்த அனைத்து அல்லாஹ்வின் நல்லடியார்கள் மீதும், குறிப்பாக அல்லாஹ்வின் அருள் பொங்கும் ரமலான் மாதத்தில் அவன் நம் மீது கடமையாக்கிய நோன்புகளை நோற்றவர்களாக இரவு வணக்கங்களை நின்று வணங்கியவர்களாக அல்லாஹ்வின் அருளை எதிர்நோக்கி இங்கே குழுமிருக்கும் நம்மவர் அனைவரின் மீதும் ஏக இறைவனாம் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நீடித்து நிலவட்டுமாக என்று இறைவனிடம் இறைஞ்சவனாக என்னுடைய இன்றைய ஒரு இணை ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ரமலானுடைய மாதத்தில் நான் பேசுகிறேன் என்கிற தலைப்பில் நான் ரமலானாக, நோன்பாக, இரையச்சமாக, உறவை பேணுதலாக, நீதியாக, அல்லாஹ்வுடைய சந்திக்கவிருப்பவனாக, அதே நிலையில் கடைசியாக அந்த மரண நேரத்தில் அந்த விருப்பம் கொள்ளக்கூடிய அல்லாஹ்விடத்தில் கையேந்தக்கூடிய அந்த காரியம் சம்பந்தமாக தொடர்ச்சியாக நாம் பேசி வருகிறோம். அதில் நாம் நேற்றைய தினம் பார்த்த சம்பவம் சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அவருடைய மரண தருவாயில் சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்ட அந்த பிரார்த்தனை. இதற்கு பிறகு குறைஷிகளோடு போர் இல்லாமல் இருந்தால் இறைவா மௌத்தத ஃபீஹா, இதோ இதே காயத்தை கொண்டு என்னை மரணிக்க செய்துவிடு என்று அல்லாஹ்விடத்தில் துவா கேட்டார்கள். அல்லாஹ் அந்த துவாவை அங்கீகரித்தான். மூமின்களுடைய துவாக்களை ரப்புல் ஆலமீன் அங்கீகரிக்கக்கூடியவனாக இருக்கிறான். அல்லாஹ்விடத்தில் கையேந்துவதில் மூமின்கள் ஒரு காலத்திலும் என்ன இருந்துடக்கூடாது, கையேந்துறதுல நாம் யோசனை இருந்துடக்கூடாது, யோசிக்கக்கூடாது, ஒரு செகண்ட் கூட யோசிக்கக்கூடாது ரப்பிடத்தில் கையேந்துறதுக்கு. ஏன் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், லா தக்னது மின் ரஹ்மத்தில்லா, அல்லாஹ்வுடைய அருளில் நீங்கள் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள். நான் எல்லாம் கேட்டால் கொடுப்பானா, எனக்கெல்லாம் அல்லாஹ் பாவ மன்னிப்பை கொடுப்பானா அப்படி என்று சொல்லி மட்டும் நினைச்சிடாதீங்க. நிச்சயம் ரப்புல் ஆலமீன் மன்னிப்பான். இன்னல்லாஹ யஃபிருன் துனூப ஜமீஅன், அல்லாஹ் அந்த இணை கற்பிக்கக்கூடிய காரியத்தை தவிர மற்ற எல்லா பாவங்களையும் மன்னிக்கக்கூடியவன். நிறைய செய்திகளை பார்க்கும். அபூ தர் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர், அல்லாஹ் எனக்கு இப்போ வை செய்தியை கொடுத்துருக்கிறான், யார் ஷிர்க் வைக்காமலும் மரணிக்கிறாங்களோ அவருடைய எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னிப்பதா சொல்லியிருக்கிறான். அபூ தர் கேட்குறாங்க, திருடுனாலும் விபச்சாரம் செஞ்சாலுமா
ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஆமா அல்லாஹ் மன்னிக்கிறேன்ட்டான். அல்லாஹ் சொன்னதுக்கு அப்புறம் யார் தடையா நிற்க முடியும்? அல்லாஹ் அருளாளன், மன்னிப்பவன், கஃபூருர் ரஹீம் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. மறுபடியும் அபூபக்கர் கேட்கிறாரு, இதெல்லாம் எப்படியே விட்டா எப்படி? அல்லாஹ் இதெல்லாம் மன்னிக்க கூடாது, இதெல்லாம் பாவமாச்சா அப்படிங்கிறாங்க. அல்லாஹ்வுடைய அருளே தனி, அல்லாஹ் மன்னிக்கிறான் போ அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை நாம பார்த்தோம். அதே மாதிரி அல்லாஹ்விடத்துல கையேந்தக்கூடிய அந்த நபித்தோழர்கள் சம்பந்தமாக அல்லாஹ் அவர்களுடைய பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டது கூட நம்ம பார்த்தோம். சஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அந்த பிரார்த்தனையை நம்ம பார்த்தோம். அதே மாதிரி பாருங்க, சஅத் பின் முஆத் இந்த வாழ்க்கையில இறுதி தருவாயில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்கள் கேட்டது போன்ற ஒரு மரணத்தையே, ரொம்ப அழகான ஒரு மரணத்தை, மலக்குமார்களை கொண்டு அவருடைய அந்த ஜனாதாவை சுமக்கக்கூடிய அந்த காரியத்தை அல்லாஹ்வின் தூதரினால் சிறப்பித்து சொல்லப்பட்ட ஒரு மௌத்தாக, ஒரு மரணமாக சஅத் பின் முஆத் ரலியல்லாஹு மரணத்தை ரப்பல் ஆலமீன் ஏற்படுத்தி வைத்தான் அப்படிங்கிற செய்தியை பார்க்கணும். அதே மாதிரி பாருங்களேன், நம்ம மரணமும் அல்லாஹ்விடத்துல எப்படி இருக்கணும்? அல்லாஹ் பொருந்தி கொள்ளக்கூடிய முஸ்லிம்களாக நாம் மரணிக்கணும். நேற்றே நாம பார்த்தோம், ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் பேசுகிறார். என்ன சொல்றார் ரப்பல் ஆலமீன்? யா அய்யுஹல்லதீன ஆமனூ, இறை நம்பிக்கை கொண்டவர்களே, இத்தகுல்லாஹ ஹக்க துகாத்திஹி, அல்லாஹ்வை அஞ்ச வேண்டிய முறைப்படி அஞ்சிக் கொள்ளுங்கள். வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், நீங்கள் முஸ்லிம்களாகவே தவிர மரணித்து விடாதீர்கள் சொல்லிட்டு ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனுடைய 3வது அத்தியாயத்தில் 102வது வசனத்தில் எடுத்து சொல்லக்கூடிய காரியத்தை பார்க்கணும். அப்போ மரணிக்கிற நேரத்துல நமக்கு என்ன இருக்கணும்? முஸ்லிம்களாக மௌத்தாகக்கூடிய அந்த நசீபு நமக்கு இருக்கணும். சரிங்களா? அப்பேற்பட்ட இந்த வாழ்க்கையை நாம வாழ்ந்தா இன்ஷா அல்லாஹ் நிச்சயமாக மரண நேரத்திலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு இஸ்லாமாக ஆக்கி வைப்பார். அது இல்லாம வாழ்ற காலம்லாம் எல்லாம் அப்படி இருந்துட்டு கடைசி நேரத்துல முஸ்லிமா இருக்கணும்னு நினைச்சா அது முடியாது. நம்முடைய வாழ்க்கை முஸ்லிமா இருந்தாதான் அந்த இறுதி காலகட்டமும் இஸ்லாமாக இருக்கு. பாருங்க, இன்னொரு சம்பவம், அல்லாஹ்வின் தூதரிடத்துல ஒரு நபி தோழர் வருகிறார். ஒரு போர்க்களத்துக்கு வரார். போர்க்களத்துக்கு வந்தா ரசூல் என்ன பண்றாங்க? அவர் வந்த உடனே இஸ்லாத்தை ஏத்துக்கிறாங்க. இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டு போர்க்களத்துக்கு கொண்டு போறாங்க. கூட்டிக்கிட்டு போனா அவர் என்ன பண்றாரு? ரசூல் அவர் வந்து போர்ல நேரடியாக ஈடுபட வைக்கல. போரில் நேரடியாக ஈடுபட வைக்காமல் போருக்கு உகந்த வேற காரியங்கள் இருக்கும்ல, அதுல பயன்படுத்துறாங்க. என்ன பயன்படுத்துறாங்க? இந்த வாகனங்களை வந்து பாதுகாக்கக்கூடிய பணி. இன்னைக்கு அதை சொல்றதா இருந்தா என்ன, பார்க்கிங்ல வேலைன்னு நினைச்சுக்கீங்களேன். இப்ப நாமளும் சொல்றோம்ல, நாம சில விஷயங்களை நாம ஏற்பாடு செய்வோம். மார்க்கத்தை கொண்டு போய் மக்களிடத்துல சேர்க்கறதுக்கு என்ன பண்ணுவோம்? மாநாடுகள் ரெடி பண்ணுவோம். இல்ல அதே மாதிரி பெரிய பொதுக்கூட்டங்கள் இதெல்லாம் ஏற்பாடு பண்ணுவோம். ஏற்பாடு பண்ணும்போது நாம என்ன நினைப்போம்? நாம முன்களத்தை நிக்கணும். நாம எங்க நிக்கணும்? வாலண்டியரா வந்தா கூட ஸ்டேஜில் நிக்கிற மாதிரி இருக்கணும், அப்படி வர தாய்க்கு பக்கத்துல நிக்கிற மாதிரி இருக்கணும், இப்படி நாம நினைப்போம். நம்ம யாராவது பார்க்கிங்ல போய் நிக்கிறத விரும்புவோமா? பார்க்கிங்ல போய் என்ன வண்டியை விடுறது போய் வருகிறாரு, அதை போய் எனக்கு கொடுக்குறீங்களா அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா அல்லாஹ்வின் தூதர் அந்த நபி தோழருக்கு அந்த வாகனங்கள் சார்ந்த வேலையை கொடுக்குறாங்க. அவரும் அந்த வாகனங்கள் கிட்ட நிக்கிறார். அந்த போர்க்களம் வெற்றி கொள்ளப்படுகிறது, கனிமத்து கிடைக்கிறது. கனிமத்துல அல்லாஹ்வின் தூதருக்கும் ஒரு பங்கு இருக்கு. அதுக்கு ஹுமுஸ்னு வாங்க. ஹுமுஸ்னா 5ல் ஒரு பங்கு. சரிங்களா? ஹம்ஸ் அஞ்சுனால 5ன்னு அர்த்தம். சரிங்களா? ஹுமுஸ் ரசூலுல்லாஹ்வுக்கு 5ல் ஒரு பாகம். அப்ப ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்க? கிடைக்கக்கூடிய கனிமத்துல அவரை கூப்பிடுறாங்க. அந்த புதிதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அவரை கூப்பிட்டு, இந்தாங்க உங்களுக்கான கனிமத் பொருள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கனிமத்து பொருளை சஹாபாக்கள் மூலமா கொடுத்து அனுப்புறாங்க. அவர் ரசூலுல்லாஹ் கொடுக்கல, சஹாபாக்கள் கொண்டு போய் அந்த கனிமத்தை கொடுத்தா அவர் அதை வாங்கிட்டு கேட்கிறார், என்னங்க இது அப்படிங்கிறாரு. கேட்ட உடனே அவங்க சஹாபாக்கள் சொல்றாங்க, இது ரசூலுல்லாஹ் உங்களுக்கு கொடுக்க சொன்னாங்க. போருக்கு வந்தீங்களா இல்லையா? வந்து நீங்களும் கலந்துக்கிட்டீங்க, உங்களுடைய உழைப்பு இதுல இருக்கு. அப்ப அதனால அல்லாஹ்வின் தூதர் இந்த போருடைய பங்கீடாக உங்களுக்கு இந்த பொருட்களை கொடுத்திருக்கிறாங்க அப்படின்னு உடனே அவர் என்ன பண்றாரு? அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொருளை வாங்கிக்கிட்டு நேரா அல்லாஹ்வின் தூதரிடத்துல வருகிறார். அல்லாஹ்வின் தூதரத்துல வந்து கேட்கிறாரு, யார் ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதரே, ஏதோ கொடுத்து அனுப்பியிருக்கீங்களா, என்ன இது அப்படின்னு கேட்கிறாங்க. கேட்ட உடனே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இதுவா நீங்க போர்க்காலத்துல கலந்துகிட்டதுக்கு உங்களுக்கு உங்களுடைய பங்குங்க, கனிமத்துடைய பங்கு அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் கொடுக்குறாங்க. சொன்ன உடனே அல்லாஹ்வின் தூதரத்துல அந்த நபி தோழர் பதில் சொல்கிறார், யார் ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதரே, நான் இதை எதிர்பார்த்து போருக்கு வரவில்லை சொல்றாரு. அவர் என்ன சொல்லிட்டு, நீங்க காசு பணம் கொடுப்பீங்க, ஒட்டகங்களை கொடுப்பீங்க, போரில் அந்த பெறப்பட்ட கனிமத்து பொருட்களை கொடுப்பீங்கன்னு நினைச்செல்லாம் நான் போருக்கு வரல. நான் எதுக்கு தெரியுமா வந்தேன்? நான் அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் நான் அறப்போர் புரிய வேண்டும், சண்டை போடணும், போருக்குள்ள வரணும். போருக்குள்ள வந்து சண்டையை போட்டு எப்படி நான் சண்டை போடணும்?
என்னுடைய எதிரிகளுடைய அம்புகளில் ஒரு அம்பு என்னுடைய இந்த பகுதியை கருத்து அப்படியே காட்டி சொல்றார். இந்த பகுதியில் நான் குத்தப்பட்டவனாக ஷஹீராக வேண்டும், நான் மரணிக்க வேண்டும் தான் நான் வந்திருக்கிறேன். நீங்க காசு பொருளை கொடுப்பீங்க, கனிமத்தை கொடுப்பீங்க, பொருளாதாரம் இதன் மூலம் கிடைக்க பெற்றுவிடும், இந்த ஆசையில நான் வரல யார் சூழலா, இங்கே நான் ஷஹீராக வேண்டும் ஆசைப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொருட்களை திருப்பி கொடுக்கிறார். இது எனக்கு வேண்டாம், எனக்கு என்ன வேணும், ஷஹீத் அந்தஸ்து வேணுங்கிறான். எதிரிகளுடைய அம்புகளில் ஒரு அம்பு என்னுடைய கழுத்தை பதம் பார்க்க வேண்டும், என்னுடைய உயிரை இருப்பதாக இருக்கணும் சொல்லிட்டு அந்த சாமி சொல்றார். சொன்ன உடனே அந்த சம்பவம் முடிஞ்சிருச்சு. முடிஞ்ச இன்னொரு போர்க்களம் வருகிறது. போர்க்களம் வந்தால் அதே மாதிரி அந்த போர்க்களம் முடிவடைகிறது. அல்லாஹ்வின் தூதர் இறந்து போனவர்கள் எப்ப போர்க்களம் முடிந்தாலும் இறந்து போனவங்கல்ல முஸ்லிம்களை தேடுவாங்க. அவங்களுக்கு அந்த இறுதி சடங்குகள் செய்யணுமா இல்லையா, ஜனாதாக்களை தொலை வைக்கணும், அதற்கு பிறகு கஃனிட வேண்டும், தபன் செய்ய வேண்டும். அதற்காக ரசூலுல்லாஹ் முஸ்லிம்களை தேடுறாங்க. யாரெல்லாம் இறந்து போனாங்க பாருங்க அப்படிங்கிறாங்க. அதுல அப்படி தேடுனா ஒருவர் கழுத்தில் அப்படி அம்பு குத்தப்பட்டவராக மௌத்தாய் கிடக்கிறார். அந்த சபைகளில் ஒருவர் கழுத்துல கரெக்டா அம்பு குத்தி மௌத்தாய் கிடக்கிறார். ரசூலுல்லாஹ் அவரை பார்த்துட்டு கேட்கிறாங்க, ஆனா அப்படிங்கிறாங்க. இவர் அவரா அப்படிங்கிறாங்க. என்ன அர்த்தம், அன்னைக்கு கேட்டாரு ரசூலுல்லாஹ் இங்க குத்தி நான் மௌத்தானாரு, இவர் தானே அவரு அப்படிங்கிறாங்க ரசூலுல்லாஹ். சஹாபாக்கள் சொல்றாங்க, ஆமா யா ரசூலுல்லாஹ் அப்படின்னு. உடனே அல்லாஹ் அவருடைய பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டார். கடைசி நேரத்துல கூட நான் முஸ்லிமா மௌத்தாகணும், முஸ்லிம்களில் கூட உயர்ந்த தர்ஜாவாக, ஷுஹதாவாக, ஷஹீதாக, உயிர் தியாகம் செய்த உயிர் தியாகியாக அல்லாஹ்வுடைய அந்த அந்தஸ்தை பெறக்கூடியவனாக மௌத்தாக வேண்டும் என்று நினைத்த அந்த அடியாருடைய கேட்டலை, அந்த துஆவை ரப்பல் ஆலமீன் ஏற்றுக்கொண்டான். ஷஹீத் அந்தஸ்தை அவருக்கு கொடுத்துட்டான்னு சொல்லிட்டு அல்லாஹ்வின் தூதர் சொல்றாங்க. அப்ப பாருங்க, நம்முடைய எண்ண ஓட்டங்கள் எப்படி இருக்கணும், அல்லாஹ்வுடைய பாதையில அல்லாஹ்விற்காக முஸ்லிம்களாக நாம் மௌத்தாவதுல அல்லாஹ்விற்கு துஆ செய்யணும். அதுக்கு என்ன பண்ணக்கூடாது, இப்ப ஷஹீதா, இப்ப எப்படிப்பா ஷஹீத் ஆகிறது, இப்ப ஷஹீதா என்ன பண்ணணும், வாடா நீயா நானா இப்படி அது கிடையாது. அதற்காக ஒரு களம் ஏற்படுத்தப்பட்டால், அதற்காக ஒரு களம் ஏற்படுமானால் அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய நாட்டம், அதெல்லாம் நமக்கு தெரியாது. அப்படி ஒரு களம் உண்டானால் அதிலிருந்து பின்வாங்க கூடாது. அதிலிருந்து பின்வாங்கினால் என்ன, பெரும்பாவி. போர்க்களத்தில் புறமுதையை காட்டியவர்கள் பெரும்பாவிகள். அப்படி கூடாது. அதற்காக நம்ம ஆசைப்படவும் கூடாது. என்ன அல்லாஹ் இந்தியாவில் ஒரு போர் உண்டாக்கிறே, தமிழ்நாட்டுக்கும் உத்தரப்பிரதேசத்துக்கும் ஒரு போர் உண்டாயிரணும், அவன் அங்கிருந்து வரணும், எப்படி அவங்கள பத்தி சொல்லவே தேவையில்லை சரியா, அவன் அங்கிருந்து வந்து இங்க நடிக்க, இப்படியெல்லாம் யோசிக்க கூடாது. அந்த சூழலை உண்டாக்கணும்னு ஆசை இருக்கக்கூடாது. அப்படி ஒரு சூழல் ஏற்பட்டு விட்டால் சரிங்களா, இதை வச்சா வந்துருச்சு அப்படின்னு சொன்னா அப்ப நாம் அதுல கண்டிப்பாக அல்லாஹ்வுடைய பாதையில் இருக்கணும். அதுவும் நாம் இருக்கக்கூடிய நாட்டின் எல்லையை பாதுகாப்பது கூட ஜிஹாதுங்கிறாங்க ரசூல். நம்ம நாட்டை ஒருத்தன் எதிரிய அபகரிக்கிற அந்த எதிரி இடத்தில் நின்று போராடுவது ஜிஹாது. எப்படியெல்லாம் ஜிஹாது, கட்டிட இடுபாடுகளில் சிக்கியவர்கள் ஜிஹாதுங்கிறாங்க. அது கூட சுஹதாக்கள், வயிற்று வலியின் காரணத்தினால் பிரசவிக்கிற நேரத்தில் அந்த தாய் மௌத்தானா அவங்க ஷஹீதுடைய அந்தஸ்துங்கிறாங்க. இப்ப நிறைய அந்தஸ்துகள், இது மட்டும் கிடையாதுங்க. அல்லாஹ்வுடைய பாதையில நீங்க பயணம் போறீங்க, என்ன சண்டைக்கு போகல, போருக்கு போகல, அல்லாஹ்வுடைய பாதையில். அல்லாஹ்வுடைய பாதையில என்ன அர்த்தம், அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக ஏதோ ஒரு காரியத்தை கையில எடுத்து அதற்காக நீங்கள் பயணம் போறீங்களா, போகக்கூடிய அந்த பயணத்தில் விபத்து ஏற்பட்டு அதில் நீங்கள் மௌத்தானாலும் ஷஹீத் தான். ஷஹீதுடைய அந்தஸ்து எப்படி எல்லாம் இருக்கு பாருங்க. ஷுஹதாக்களுடைய அல்லாஹ்வுடைய பாதையில போறீங்க, அல்லாஹ்வுக்காக போறீங்களா இல்லையா, அல்லாஹ்வுக்காக போகக்கூடிய அந்த பயணத்தில் உங்களுக்கு விபத்து ஏற்பட்டாலும் அது உங்களுக்கு ஷஹீதுடைய அந்தஸ்தை பெற்று தரும் சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்லக்கூடிய செய்திகளை நம்ம பாருங்க. அப்ப அந்த சஹாபி கேட்ட அந்த துஆவை ரப்பல் ஆலமீன் ஏற்றுக்கொள்கிறார். அப்ப அந்த மரண நேரத்துல கூட முஸ்லிமா இருக்கணும்னு ஆசைப்படணும். மரண நேரத்துல மட்டும் முஸ்லிமாவும் ஆசைப்படக்கூடாது. என்ன ஆசைப்படணும், வாழ்நாள்ல முஸ்லிமா இருக்கணும், வாழ்நாளில் முஸ்லிமாக இருந்து கொண்டு மவுத்து நேரத்திலும் முஸ்லிம்களாக இருக்க வேண்டும். இது நம்முடைய ஆசையா இருக்கணும். வாழ்நாளெல்லாம் எப்படியா வாழ்ந்துட்டு போறேன், கடைசி நேரத்துல மட்டும் கலிமா கொஞ்சம் கொடுத்துறியா அல்லாஹ், இப்படி இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் அல்லாஹ் கலிமாவை கொடுக்கவும் மாட்டான். இன்றைக்கு உங்களுக்கு முன்னால் வாசித்து காட்டிய அந்த அருள்மறை வேறும் திருக்குர்ஆனுடைய அந்த வசனம் என்பது சூரா முஃமினூன் சரிங்களா, 24வது அத்தியாயம். அதுல பாருங்க ரப்பல் ஆலமீன் சொல்கிறான் 99 100 2 வசனங்கள். ஹத்தா இதா ஜா அஹதகுமுல் மவுத், முடிவில் அவர்களுக்கு யாருக்காவது மவுத் மரணம் வந்துருச்சுன்னு சொன்னா அவன் சொல்லுவான் என்னன்னு சொல்லிட்டு, கால ரப்பி, அவன் சொல்லுவான் ரப்பி இறைவா, ரப்பிர்ஜிஊன், எனக்கு கொஞ்சம் டைம் கூட. எப்ப
மவுத் அப்படி பார்த்ததுக்கு அப்புறம் மலக்குள் மவுத்தை பார்த்ததுக்கு அப்புறம் அவன் கேட்பானா, ரப்பிர்ஜிஊன், கொஞ்சம் டைம் குடியா, எதுக்குடா டைம் உனக்கு கொடுத்த 60 வருஷம் பத்தலையா, 70 வருஷம் பத்தலையா, இவ்வளவு பெரிய வாழ்நாள் கொடுத்திருந்தேன், இது பத்தல, இப்ப டைம் கேட்கிற, எதுக்குடா டைம் கேட்கிற, ரப்பிர்ஜிஊன் கேட்டுச்சு சொல்லுவானா, லஅல்லி அமலு சாலியன் ஃபீமா தரக்து, இறைவா கொஞ்சம் டைம் நீ கொடுத்தேன்னு சொன்னாக்கா நல்லவன் செய்வதற்காக என்னை திருப்பி அனுப்பு. அது போய் எல்லா நல்லத்தையும் அவன் சாலியன் எல்லா நல்ல காரியம் செஞ்சுட்டு இப்ப வந்துடுற அப்படின்னு சொன்னா ரப்பல் ஆலமீன் சொல்லுவான், கல்லா, கிடையாது, இப்பெல்லாம் அவனுக்கு அவகாசம் கிடையாது. ஏன்? கொடுக்கிற டைம் ரொம்ப கொடுத்தாச்சு உனக்கு, 40 50 60 60 பிளஸ் 70 பிளஸ் போனஸ் எல்லாம் கொடுத்தாச்சு, அப்பெல்லாம் செய்யாத வேலை இப்ப செஞ்சிருவியா நீ? கல்லா, உனக்கு டைம் எல்லாம் கிடையாது. இன்னஹா கலிமத்துன் ஹுவ காயிதுவா, இது உன்னுடைய வாய் வார்த்தை தான். நீ உண்மையானவனா இருந்திருந்தா என்ன பண்ணிருப்ப? இதுக்கு முன்னாடியே ஒழுங்கா இருந்திருப்ப. எத்தனை ரமலான் வந்தது, எத்தனை நாட்கள், எத்தனை வருடங்கள் உன்னை கடந்து போனது, இதெல்லாம் செய்யாத இப்போ விட்டா போய் செஞ்சுட்டு வரன்ற பத்தியா, இது போய் தானே, வெறும் வாய் வார்த்தை தானே. இதுக்கு முன்னாடி எத்தனை ஆண்டுகள் உன்னை கடந்து சென்றது, நீ செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், வமின் வராயிஹிம் பர்ஸகுன் இலா யௌமின் யபஸூன், அவர்கள் உயிர்ப்பிக்கப்படும் நாள் வரை அவர்களுக்கு பின்னால் ஒரு பர்ஸக், ஒரு திரை ஏற்பட்டு விட்டது, முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் எதுவும் கிடையாது. ஒரு பர்ஸக், ஒரு திரையை போட்டாச்சு, நீ அங்க எதுவும் பண்ண முடியாது, அவங்க எதுவும் பண்ண முடியாது உன்னை அப்படின்னு சொல்லிட்டு ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனுடைய சூரா மூமினுடைய 99 100 ஆகிய வசனங்கள் எடுத்து சொல்றத பாக்க. நேற்றைய தினம் கூட நம்ம பார்த்தோமா இல்லையா, ரொம்ப அழகான செய்திகள். மரண நேரத்தில் எப்படி மவுத் ஆகணும் அப்படிதான் எழுப்பப்படுவாங்க. அதுல பாருங்க ஒரு அழகான செய்தி, ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் சொல்கிறார். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வரலாறு தான், திருக்குர்ஆனில் அதிகம் பேசப்படுற வரலாறு யாரு? மூசா அலைஹிஸ்ஸலாம். மூசா அலைஹிஸ்ஸலாம், பனு இஸ்ராயில், ஃபிரௌன், இவங்களை பற்றிய வரலாறு தான் குர்ஆன்ல அதிகமா வரும். ஏன்? நிறைய பாடங்களும் படிப்பினைகளும் இருக்கக்கூடிய வரலாறு. அதுல பாருங்க எப்படி இது எப்படி வருது அப்படின்னு சொன்னா, அதே சூரா மூமின் பார்த்தோமா, சூரா முனாஃபிக், சூரா முனாஃபிக்கினுடைய ஆரம்ப வசனங்கள் 9 10 ஆகிய வசனங்கள் நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னு சொன்னா, ரப்பல் ஆலமீன் அவர் என்ன பண்றான், நம்பிக்கை கொண்டோரே, உங்களுடைய பொருட்செல்வமும் மக்கள் செல்வமும் உங்களுக்கு அல்லாஹ்வின் நினைவை விட்டு திருப்பிட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இன்னைக்கு கூட சகோதரர் ஓதனர் சரிங்களா, என்னன்னு சொல்லிட்டு, யா அய்யுஹல்லதீன ஆமனு ஆமனு லா துல்ஹிக்கும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் அன் ஸிக்ரில்லாஹ், சரிங்களா, வமை யஃஅல் ஸாலிக், அந்த இடத்துல ஜாலிக்னு வரும் சரிங்களா, வமை யஃஅல் ஸாலிக் ஃபஉலாயிக ஹுமுல் காசிரூன், இதை விட்டும் யார் மக்கள் செல்வம் பொருட்செல்வம் திருப்பிட வேண்டாம். காசு பணம் உலகத்து பக்கமே இருந்துடாத, கொஞ்சம் உனக்காகவும் சேர்த்து வச்சுக்க. என்ன சேர்த்து வச்சுக்க? காசு பணத்தையா? இல்ல, மக்கள் செல்வத்தையா? ஒரு 10 பிள்ளை இருக்குதுப்பா, இதுவா, இதெல்லாம் ஒன்றும் பாயிட கிடையாது. உனக்கானது என்ன? நன்மையை சேர்த்து வச்சுக்க, உனக்கானது நீ சேர்த்து வச்சுக்க. இப்படி சேர்த்து வைக்காம நீ விட்டேன்னு சொன்னா ஃபஉலாயிக ஹுமுல் காசிரூன், அவர்கள் நஷ்டம் அடைந்தவர்கள். உலகத்து பக்கம் காசு சம்பாதிச்சா நாம என்ன சொல்லுவோம்? அல்லாஹ் வெயிட்டா சேர்த்துட்டு போயிட்டான், அல்லாஹ் சொல்ற நஷ்டவாளி. உலகத்துல ஒரு 10 பிள்ளைய பெற்று போட்டு போயிட்டான், ஆனும் அல்லாஹ் பரக்கத்வா நஷ்டவாளின்னு ரப்பல் ஆலமீன். என்ன பாயதா இல்லையே, அல்லாஹ்வினுடைய நினைவை விட்டு உன்னை தேசம் திருப்பிடுச்சு, அல்லாஹ்வுடைய நினைவு உன் இடத்துல இருக்குன்னு சொல்லிட்டு ரப்பல் ஆலமீன் சொல்றான். சொல்லிவிட்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், வ அன்ஃபிகு மிம்மா ரஸக்னாகும் மின் கப்ல அன் யஹதிய அஹதகுமுல் மவுத், உங்களுக்கு மவுத் வர்றதுக்கு முன்னாடி நான் கொடுத்ததிலிருந்து நீங்க கொடுங்க. வாங்க காசை கொடுக்காதப்பா, அல்லாஹ் பேசுறான் பாருங்க, நான் கொடுத்ததில் இருந்து நீங்கள் செலவிடுங்கள் நல்வழியில். வாங்க காசெல்லாம் கொடுக்காத, நான் உனக்கு கொடுத்திருக்கிறேன் இல்ல, அதுல இருந்து கொடுன்னு சொல்லிட்டு ரப்பல் ஆலமீன் சொல்கிறார். அஹதகுமுல் மவுத் ஃபயகூலு ரப்பி லவ்லா அக்கர்தனி இலா அஜலின் கரீப், அப்படி நீ கொடுக்காம இருந்தா என்ன பண்ணுவ? இறைவா எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடு, எதுக்காக? இலா அஜலின் கரீப் ஃபஸத்தக வகும் மின சாலிஹீன், கொஞ்சம் டைம் கொடுத்தேன்னு சொன்னா இருக்கிற சொத்தெல்லாம் கொடுத்துட்டு நல்லவனா வந்துருவேன், இருக்கிற காசெல்லாம் உன் பாதையில கொடுத்துட்டு நல்லவனா வந்துருவேன். மஜீதை பிலாலுப்பா கட்டாம இருக்கிறாங்க, லாஸ்ட் இந்த பினிஷிங்ல இருக்கிறாங்க, யாருந்தா மொத்தத்தையும் வச்சுக்க மவுத்தாயிரு சொல்ல முடியுமா? கடைசி நேரத்துலாம் முடியாது. வாய்ப்பு இருக்கும்போது சொன்னாதான் உண்டு சரிங்களா. வாய்ப்பு உங்களுக்கு கொடுக்கப்படும் பொழுது அல்லாஹ்வுடைய பாதையில தானங்களையும் தர்மங்களையும் செய்து விட வேண்டும். ஒண்ணு மவுத்துன்னு வருதா, இன்னொன்னு அல்லாஹ்வின் தூதர் அவங்க ஒரு செய்தியை சொல்றாங்க. என்ன? ஒரு காலம் வரும், ஒரு காலம் வந்தா என்ன பண்ணுவான்? மக்கள் தன்னுடைய செல்வங்களை எடுத்துக்கிட்டு போவாங்களாம். எங்க போவாங்க?
தெருவில் போவாங்க, ரோட்ல போவாங்க, காசு பண்ணதை எடுத்துட்டு போவாங்க. எடுத்துட்டு போய் என்ன பண்ணாங்க, என்னங்க பாய் அந்த 1000 ரூபாய் வச்சுக்கீங்க, நீங்க ஒரு 5000 ரூபாய் வச்சுக்கீங்க, நீங்க ஒரு 10,000 வச்சுக்கீங்கன்னு கொடுப்பாங்க. கொடுத்தா வாங்குறது இருக்கிறாருல அவர் என்ன சொல்லுவாரா, வேணாம் பாய் எனக்கு இப்ப வேணாங்க, நேத்து கொடுத்துருந்தீங்கன்னா நேத்து தேவையா இருந்துச்சு, இப்ப பறக்கத்தா என்கிட்ட இருக்குது, உங்க காசு எனக்கு வேணாம்னு சொல்லிட்டு திருப்பி கொடுத்துருவாங்க. எந்த காசை நம்ம எடுத்துக்கிட்டு ஒரு காலம் வரும், எடுத்துக்கிட்டு போக கொடுக்கணும்னு நினைச்சா கூட வாங்குற ஆள் இருக்க மாட்டாங்க. இப்ப ஆனா எப்படி இருக்குது, இப்ப வாங்குறதுக்கு ஆள் இருக்குது, ஆனா கொடுக்கறதுக்கு நமக்கு மனசு இல்ல. இருக்கிறா இல்லையா? ஒரு காலம் ஒரு எடுத்துக்கிட்டு போவ, நிறைய இருக்குதப்பா, கொடுத்து ஏதாவது நன்மை சம்பாதிச்சு வந்துலாம் போவ, அப்ப நன்மை சம்பாதிக்க முடியாது. அவன் சொல்லுவான், என்கிட்டே நிறைய இருக்குது பாய், வேற பக்கத்துல யாரா கேட்டா கொடுத்துருங்க, தெருவா அறைய வேண்டியதுதான், நன்மையை சம்பாதிக்கும். அப்ப முடியாது, ஆனா இப்ப முடியும்னு சொல்லிட்டு ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், இப்ப வர்றதுக்கு முன்னாடி நீங்க கொடுத்துருங்க. வலையும் அஹிரல்லாஹு நஃப்ஸன் இதா ஜா அஜலுஹா, எந்த உயிரும் அதற்குரிய தவணை அந்த டைம் வந்துச்சுன்னு சொன்னா அது எதுவும் மாற்ற முடியாது. வல்லாஹு கபீரும் பிமா தஅமலூன், அல்லாஹ் நீங்கள் செய்வதை நன்கறிந்தவனாக இருக்கிறான். 50 வருஷம் கொடுக்காத நீ 5 நிமிஷம் கொடுத்துட்டு போறியா? சொல்லுவோமா இல்லையா? நாமளே சொல்லுவோமா இல்லையா? நல்லா காசு பணம் இருக்கும் போதே கொடுக்கல, இப்ப போய் கொடுத்துருவாரு அவரு, வேலையை பாருங்க போய் அப்படின்னு இல்லையா? அப்படி எல்லாம் சொல்றான். சரிங்களா? அதை நாம பார்க்கணும். அப்ப மரணம் வருவதற்கு முன்னாடி நாம என்ன பண்ணணும், அல்லாஹ்வுடைய பாதையில கொடுத்து நன்மைகளை சம்பாதித்துக் கொள்ள வேண்டும். ஏன், இந்த நன்மைகள் தான் நமக்கானது, நீங்கள் செய்த அமல்கள் தான் உங்களுக்கானது. நீங்க விட்டுட்டு போற காசு யாரு? உங்க பிள்ளைகள், உங்க வாரிசுகள். நீங்க விட்டுட்டு போற செல்வங்கள், பொருட்கள் எல்லாமே வாரிசுகள் தான். நீங்கள் அமல்களை மட்டும் உங்களால் கொண்டு செல்ல முடியும் சொல்லிட்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உணர்த்தக்கூடிய பல விஷயங்களை பார்க்கும். அதே மாதிரி பாருங்களேன், மவுத் நேரத்துல திருந்தின ஒருத்தர், மவுத் நேரத்துல திருந்தினது அவனுக்கு ஃபாயிதா கொடுக்கலன்னு ரப்பல் ஆலமீன் திருக்குறான்ல சொல்றான். ஃபிரௌன் பத்திய வரலாறு பாருங்க, எங்க இருக்குன்னு சொன்னாக்கா சூரா யூனுஸ்ங்கிற அத்தியாயத்திலேயே 90வது வசனம் ரப்பல் ஆலமீன் பேசுகிறான். வஜனா பி பனி இஸ்ராயீல பஹர, இஸ்ராயீலையும் பனு இஸ்ராயீலையும் அவருடைய மக்களையும் நாம் கடல் கடக்க, பஹர்னு சொன்னா கடல், சரிங்களா? வஜனா பி பனி இஸ்ராயீல பஹர, நாம் இஸ்ராயீலையும் அவருடைய மக்களையும் கடல் கடக்க செய்தோம். செய்யும் பொழுது என்ன ஆச்சு, ஃபஅத்பஹூம் ஃபிர்அவுன் வ ஜுனூதுஹு, பின்னாடியே யார் வந்தாங்க, அப்படியே உங்களுக்கு கடல் வழி விட்டது இவங்க போனாங்க, பின்னாடியே ஃபிரௌனும் அவனுடைய ஜுனூதுனா படை, அவருடைய படையினரும் பின்பற்றி வந்தார்கள், அப்படியே பின்னாடி வந்தாங்க. பகையன் அப்படி வந்தா என்ன ஆச்சு, அவர்களை கடல் மூடிக்கொண்டது. முன்னாடி போன பனு இஸ்ராயீலுக்கு எல்லாம் வழியை கொடுத்தான், பின்னாடி வந்த ஃபிரௌனுக்கும் அவன் படைக்கும் வழி கொடுக்கல, கடலை மூடி இருந்தான். க்ளோஸ் பண்ண முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு கூடி மூடியாச்சு. ஹத்தா இடாஜா ரக்கவுல் கடவு கால, கரெக்டா அந்த கடல் மூடி கடலுக்குள்ள முழுகிற நேரத்துல சொன்னாங்க, கால யாரு, ஃபிரௌன் சொன்னான், ஆமந்து ஈமான் கொண்டேன். யாரு? ஃபிரௌனுடைய வார்த்தை. எப்ப பாருங்க, மூசாவை அனுப்புறான், மூசாவை 9 அத்தாட்சிகளோடு அனுப்புனான், கையை ஊத்தி எடுத்தா வெண்மையா வந்தது, கைத்தடியை போட்டா பாம்பா மாறினது, பேனு தவளை ரத்தம் இன்னோ அனுப்புனான். 9 அத்தாட்சிகளை காட்டி சூனியக்காரர்கள் சூனியம் செய்ய வந்து அவனுக்கு முன்னாடியே மனமாற்றம், எப்பா நான் செய்யறதுல அப்படி கை கட்டு வேலை, இவர் செய்யறது என்னது உண்மையான அத்தாட்சி அப்படின்னு சொல்லிட்டு சூனியக்காரன் மனம் மாறி அவன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள ஒரு கூட இவனுக்கு வரல. இவ்வளவு கடந்து எப்ப வருது, கடல் வழி போகுது, பார்க்கணும் பார்த்தாது வருமா இல்லையா அவனுக்கு அறிவு, எப்ப கடல் எப்படா வழி விடும், 2 பக்கம் மலை மாதிரி நிக்குது, இவங்க பாட்டுக்கு நடந்து போறாங்களே கடல்ல, கடலுக்கு நடுவுல நடக்க முடியாது, இப்ப இது நடக்குதுன்னா ஆச்சரியம் நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அப்பவும் இந்த மரமண்டைக்கு உரைக்கல, போற நானும் போற பின்னாடியே வந்தா கடல் மூடிக்குச்சு. மூடனுக்கு அந்த இடத்துல சொன்னா, கால என்ன, ஆமந்து நான் ஈமான் கண்டேன், ஆமந்து அன்னஹு லா இலாஹ, நான் ஈமான் கொண்டேன், வணக்கத்திற்குரிய நல்லாவை தவிர யாரும் கிடையாது. அப்போ வரைக்கும் என்ன சொல்லிட்டு இருந்தா, ஆனா ரப்புக்கும் லாலா, நான் தாண்டா உங்க பெரிய ரப்புன்னா, என்ன நான் தான் உங்க பெரிய ரப்புன்னா. இப்ப என்ன சொன்ன, ஆமந்து அன்னஹு லா இலாஹ இல்லல்லதீன ஆமனத் பிஹி பனு இஸ்ராயீல், பனு இஸ்ராயேலுடைய அந்த இறைவனை நான் நம்பிக்கை கொண்டேன்னு சொல்லிட்டு எப்ப கடல் மூடி முழுகிற நேரத்தில், மவுத் நேரத்தில், சரிங்களா, மவுத் அப்படி இருக்குது அந்த நேரத்தில் சொன்ன பனு இஸ்ராயீல அனா மினல் முஸ்லிமீன் சொல்லிட்டு கூட ஒரு வார்த்தை சொல்றேன், என்னன்னு சொல்லிட்டு அனா அனல் முஸ்லிமீன், நானும் முஸ்லிம்களில் ஒருவன். எப்படா வாழ்நாள இப்பெல்லாம் இல்ல உனக்கு,
இப்ப முஸ்லீம் முழுகிற நேரத்தில் சாகிற நேரத்தில் ஆனா முஸ்லீமின் நானும் முஸ்லீம்களில் ஒரு மின முஸ்லீமின் சொல்லிட்டு இவன் சொல்றான். சொன்ன உடனே ரப்புல் ஆலமீன் பாருங்க இந்த வசனங்களை அப்போ ரொம்ப அழகான முறையில் பேசுறான். அது ஆன வகத் இப்பதானடா பேசுவேன். ஏண்டா இவ்வளவு வாழ்நாளை கொடுத்தேன், இவ்வளவு ஆயுளை கொடுத்தேன், இவ்வளவு அத்தாட்சியை உன் கண்ணுக்கு முன்னாடி கொடுத்தேன், மூசாவை அனுப்புனேன், ஹாரூனை அனுப்புனேன், இவ்வளவு விஷயங்களும் உன் கண்ணுக்கு முன்னாடி காட்டினேன், அப்பெல்லாம் உனக்கு புத்தி வரல. ரப்புல் ஆலமீன் பேசுகிறான். அது ஆன வகத் இப்பதானே இந்த வார்த்தையை சொல்லுவேன், முடிஞ்சு போச்சு சொல்லிவிட்டு ரப்புல் ஆலமீன் சொல்கிறார் அஸைத கப்லு வ குன்த மினல் முஃப்ஸிதீன். இப்பதான் இதை சொல்லுவேன், இதுக்கு முன்னாடி பாவம் செஞ்சுக்கிட்டு இருந்தியாடா, அவ்வளவு அத்தாட்சி காட்டும் போதெல்லாம் பாவத்தை செஞ்சுக்கிட்டு லாஸ்ட் நேரத்தில் என்ன லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் இதே முடியாதுன்றான். மவுத் நேரத்தில் பாவிகளுடைய கலிமா மரண நேரத்தில் அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்படாது. பாவிகளுடைய கலிமா நல்லவருடைய கலிமா கிடையாது. நல்லவங்களுடைய கலிமாவை அல்லாஹ் ஏற்றுக்குவான், நல்லவங்களுக்கு ஞாபகப்படுத்துங்கன்றான். பாவிகளை பொறுத்தளவுக்கு ஈமான் கொண்டுட்டேன், ஆமந்து பனு இஸ்ராயேல் அந்த இறைவனை ஈமான் கொண்டு விட்டேன். எப்ப கடலை முழுகும் பொழுதா அதான் இப்பதான் சொல்லுவேன் சொல்லிட்டு ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். இதுக்கு முன்னாடி கபுலுவா குந்த மினல் முஃப்ஸிதீன் பாவம் செய்யறவனா இருந்து குழப்பம் செய்யறவனா இருந்தேன்னு சொல்லிட்டு ரப்புல் ஆலமீன் சொல்லக்கூடிய இந்த வசனங்கள் சூரா யூனுஸ் 90, 91 ஆகிய இடங்களில் இடம்பெறுவதை நாம பார்க்க. அப்ப என்ன காலம் முழுவதும் பாவம் செய்துவிட்டு நம்முடைய இறுதியில் மரண நேரத்தில் கலிமாவை சொல்வது எந்த பயனாவும் கொடுக்க. ரப்புல் ஆலமீன் அந்த வசனத்தை பேசிவிட்டு இறுதியாக பேசுகிறான், உனக்கு பின் வருவோருக்கு நீ சான்றாக இருப்பதற்காக உன்னை நாம் பாதுகாப்போம், உண்மை இன்று உனது உடலோடு பாதுகாப்பும் சொல்லிட்டு ரப்புல் ஆலமீன் சொல்றான். மனிதர்களில் அதிகமானோர் நமது சான்றுகளை அலட்சியம் செய்வோராக இருக்கிறார்கள். மூசாவுடைய வரலாறு, ஃபிரௌனுடைய வரலாறு எல்லாம் சொல்லிட்டு என்ன சொல்றான், உன்னதவர் இவங்களுக்கெல்லாம் ரோல் மாடலா வச்சிருக்கிறேன். யாருக்கெல்லாம் ரோல் மாடல்? இவனை மாதிரி நீ இருந்தா என்ன உருப்பட மாட்டேன், இவனை மாதிரி கடைசி நேரத்தில் கலிமாவை சொன்னா சொர்க்கம் போக மாட்டேன். அப்போ வாழ்க்கையும் கலிமாவாக இருக்கணும், வாழ்க்கையினுடைய முடிவும் கலிமாவாக இருந்தால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை ஏற்றுக்கொள்வான். ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு அந்த மரணத்திற்கு பிறகான ஒரு வாழ்க்கை ரப்புல் ஆலமீன் பிரகாசமானதாக ஆக்கி வைப்பான். அது எப்பேற்பட்ட வாழ்க்கை அப்படிங்கிறது இன்ஷா அல்லாஹ் நாளை தினம் உங்களுக்கு முன்னால் எடுத்து சொல்லப்படும் அப்படிங்கிற எடுத்து ஏமனாக என்னுடைய இன்றைய உரையை முடிவு செய்கிறேன். வாக்கதவான அன்பில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய சபபு நுஸூல் பாடத்துல அந்த வாழ்க்கையை நம்புவதும் நம்முடைய ஈமான்களில் ஒன்றுதான். சரிங்களா? அல்லாஹ்வுக்கு நபியல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம் சஹீஹ் புகாரியுடைய 50வது ஹதீஸ். இன்ஷால்லா அந்த ஹதீஸ்லேருந்து ஒரு மிகப்பெரிய செய்தியை நாளைக்கு சொல்லிட்டு அதை தொடர்ந்து வர நம்முடைய உரைக்குள்ளே போவோம். சபபு நுஸூல் இன்னைக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே நாம் சொன்னதனுடைய தொடர்ச்சி. சஅத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு நம்ம பார்த்தோமா இல்லையா? இவர் என்ன சொல்றாரு, என் சார்பாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 3 இடங்களில் குர்ஆன் வசனத்தை பேசினா. ஒன்று அவங்க அம்மா தாய், சரிங்களா, என்ன பண்ணுவாங்க, சாப்பிட மாட்டேன். என்ன அல்லாஹ் சொல்றான்ல, ஒசைனல் இன்சான ஒபில் வாலிதைஹி, பெற்றோரை பேணுன்னு சொல்றான், நீ என்ன பேண மாட்டேங்க, நான் சொல்றேன் விட்டுரு சொன்னாங்களா? 3 நாள் சாப்பிடாம குடிக்காம இருந்தாங்க, மயக்கம் போட்டு விடுறாங்க. என்னாச்சு, அவங்க சகோதரர் உமாரா அவர் போய் சாப்பாடு தண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தேர்த்துக்கிறார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன பண்ணிட்டான், அறிவில்லாதது யார் சொன்னாலும் கேட்காது, அவங்க அம்மா அப்பா சொன்னாலும் கேட்காது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இணை கற்பிக்காதுன்னு ரப்புல் ஆலமீன் சொல்லி விட்டுட்டான். ஒன்று. ரெண்டாவது பாருங்களேன், அவரே சொல்றார், அடுத்து ஒரு போரில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு மிகப்பெரிய அளவில் கனிமத் பொருட்கள் போர் செல்வங்கள் எங்களுக்கு கிடைத்தன. அவற்றில் வாள் ஒன்றும் இருந்தது. அதை நான் எடுத்துக்கொண்டு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் வந்து, இந்த வாளை எனக்கு போர் செல்வத்தின் சிறப்பு பரிசாக தாருங்களேன் என்றேன். கனிமத்து கிடைக்குது, இன்னொரு போர்ல போறாரு, சண்டை போறாங்க, ஜெயிக்கிறாங்க, நிறைய கனிமத்துல அதுல ஒரு வாள். இவருக்கு ரொம்ப மனசு அடிச்சுக்கிட்டு அதை பார்த்த உடனே, சரியா இப்போ அடிக்க வச்சா என்ன ஆகுது, பசங்க கேள்வி கேட்கும் போது அந்த பிரைஸ் ஏன் கொடுக்குறேன், நீங்க என்ன டெய்லி அந்த கலர் ஓட்டின டம்ளரையே கொடுக்குறீங்க, இந்த டப்பாவை கொடுங்க, இந்த பெரிய டப்பாவை கேட்கணுமா இல்லையா? அப்படி அவருக்கு அடிச்சுக்குது. யாருக்கு? சஅத் பின் அபி வக்காஸ்க்கு ஒரு வாள், ரொம்ப நல்லா இருக்கு அந்த வாள். பார்த்துட்டு என்ன பண்றாங்க, ரசூலுல்லாஹ் இது ஸ்பெஷல் கிஃப்டா எனக்கு கொடுத்துருங்களேன் அப்படிங்கிறாரு. யாரு? சஅத் பின் அபி வக்காஸ். தாருங்களே, எனது நிலை குறித்து தாங்கள் அறிந்து உள்ளீர்களே என்று சொன்னேன். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை எடுத்த இடத்திலேயே மறுபடியும் வைத்து விடுகிறாங்க. நான் கொடுக்க வரலன்னா முதல்ல எல்லாருக்கும் பங்கு இருக்கு, அதை எடுத்த இடத்துல நீங்க வச்சிருங்க அப்படின்றாங்க ரசூல். நான் சென்று போர் புவியலில் அதை வைக்க முற்பட்ட போது எடுத்துக்கிட்டு போற ரசூல சொல்லியாச்சு, என்ன பண்றது, எடுத்துக்கிட்டு போய் அப்படி வைக்க போறாரா, அப்படி பாக்குறாரு, கத்திய மறுபடியும் பார்த்தா என்ன ஆகுது,
எப்படா வைக்கிறதுக்கு மனசு வர மாட்டேங்குது, இடிக்கிறாங்க. இடிச்ச உடனே மறுபடியும் எடுத்துக்கிட்டு போறாரு. இப்ப அப்படியே சொல்றாரு, என்னன்னு சொல்லிட்டு வைக்காமல் அங்கே வைக்காமல் மறுபடியும் நானே அதை எடுத்துக்கொண்டு அல்லாஹ்வின் தூதர் சென்று இதை எனக்கு கொடுத்து விடுங்கள் அல்லாஹ்வின் தூதரே என்று கேட்டு, அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் கோபத்தில் கடுமையான குறையில் எடுத்த இடத்துல மறுபடியும் வைங்க அப்படின்னா கொஞ்சம் கோபமா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. சரிங்களா, வச்சுட்டாங்க. வச்ச உடனே தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 8வது அத்தியாயத்துக்கு பேரு சூரா அன்பால். அன்பால்னா என்ன அர்த்தம்? போரில் கைப்பற்றப்பட்ட செல்வங்கள் அர்த்தம். சரிங்களா, சூரத் அன்பாலுடைய முதல் வசனத்தை ரப்பல் ஆலமீன் இறக்கி வைத்தான். என்ன? போர்க்களத்தில் எதிரும் கைப்பற்றப்பட்ட பொருள்களை பற்றி முகம்மதே உம்மிடம் அவர்கள் கேட்கின்றனர். போர்க்களத்தில் எதிரிடம் கைப்பற்றப்பட்ட பொருட்கள் பற்றி முடிவு செய்யும் அதிகாரம் அல்லாஹ்வுக்கும் அவனது தூதருக்கும் உரியது. நீ பாட்டு உன்னை கையில எடுத்துட்டு வந்து எனக்கு இது கொடுத்துருலாம் கேட்கக்கூடாது. யாருக்கு எதை கொடுக்கணும்னு யார் முடிவு பண்ணணும்? அல்லாஹ்வும் அவனுக்கு தூதரும் தான் முடிவு பண்ணணும்னு சொல்லிட்டு சஅத் பின் அபி வக்காஸுடைய அந்த சம்பவமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்தை இறக்கி வைத்தான் அப்படிங்கிற விஷயத்தையும் நாம பார்க்கிறோம். இது இன்றைய தினம் சபபு நுஸூல். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு உரை தொடரும். சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். நாளைய கேள்வி பதில் நிகழ்ச்சியில